வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழக அரசின் மூலமாக இலவச மொபைல் ரிப்பேர் செய்யும் பயிற்சி கொடுத்து 100% வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா தாட்கோ அப்படின்ற டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த வெப்பேஜில் லேட்டஸ்ட் நியூஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லேட்டஸ்ட் நியூஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். தாட்கோ இஸ் ப்ரொவைடிங் ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்ட் அசம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃபோன் ரிப்பேர் செய்கிறதுக்காகவும் ப்ரோக்ராமிங் செய்வதற்காகவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களே வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் யாரெல்லாம் பண்ண விருப்பப்படுறீங்களோ SC ST கேண்டிடேட் மட்டும்தான் தற்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அதிகப்படியாக தாட்கோ மூலியமாக SC ST ஸ்டூடெண்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சிறப்பு அம்சங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. அண்டு ப்ரோக்ராமிங் என்ன கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்டு அசம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே, ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 100% பிளேஸ்மெண்ட்டும் அவங்களே உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா SC ST ஸ்டூடெண்ட் ஒன்லி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தும் 35 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்கள் மொபைல் ரிப்பேர் செய்கிற ப்ரோக்ராமிங்க்கு நீங்கள் கலந்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜாபும் ஆப்பர்ச்சுனிட்டியும் பெற்றுக்கொள்ள முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ் ஆர் கண்டக்டரும் த்ரூ அவுட் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா தாட்கோ வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கோர்சஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் 12 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 நாட்களில் உங்களுக்கு மொபைல் எப்படி ரிப்பேர் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்ற முழு தகவலையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாட்கோ மூலியமாகவே எல்லாமே பே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வித் அக்காமடேஷனோட உங்களுக்கு ரூம்பு தங்குற இடமும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தளவுக்கு 18,000 இருந்துட்டு 18,500 ரூபா வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்கன்னா தாட்கோ மூலயமா ஸ்மைல் ஸ்கில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலயமா தான் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் பூந்தமல்லியில் காஞ்சிபுரத்தில் தான் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் மொபைல் ரிப்பேரிங் அண்ட் அசம்பிளிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தங்குறதுக்கான அக்காமடேஷனையும் ஏற்படுத்தி கொடுக்குறதா இன்ஃபர்மேஷனை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண லிங்க் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளி டெக்னீஷியன் அசம்பிளி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே JPG அல்லது PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். 1 MBக்குள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு உங்களுடைய மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட் இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு சைஸை கம்மி பண்ண தெரியல அப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான தனி வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள்.
கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எஸ்டிஏ இருக்கீங்க, இல்லை எஸ்டி இருக்கீங்க, இல்லை எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன சப்காஸ்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா சப்காஸ்ட்டும் உங்களுக்கு காமிக்கும். அதில் நீங்கள் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 10th மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஃபைனலாக ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ப்ரொடியூஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடும். பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுடைய ஃபஸ்ட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுறாங்களோ அதோட தொழிலை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்துட்டு மதர் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ, என்ன வேலை செய்கிறாங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேல்னா மேல், அதாவது ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 கொடுத்துருப்பாங்க. அட்ரஸை நீங்கள் வந்து அட்ரஸ் 1ல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு 10வது பட்சத்தில் அட்ரஸ் 2 ஸ்ட்ரீட் 2ன்றதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் வில்லேஜ் அண்ட் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வில்லேஜ் நேமையும் சிட்டி நேமையும் கொடுத்துக்கோங்க. தாலுக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோட் நம்பர். அதுக்கு ஃபைனலாக உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் இருக்கோ ஸோ அதை நீங்கள் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே வச்சுருக்கீங்களோ அதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அதே மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் பிடிஎஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் இந்த டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிக் மார்க்கை டிக் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவு மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. 6+7 = அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் கரெக்டான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கும் ஒரு ரிசிப்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தாட்கோ மூலயமா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக வந்து ஃபர்தரான ப்ராசஸ்க்காக உங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது மெயில் ஐடி மூலயமாவோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு கான்டாக்ட் பண்ணிட்டாலே போதுமானது. இந்த இலவச பயிற்சி மூலயமாக நீங்கள் 12 நாளில் வந்துட்டு மொபைலை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அசம்பிளி பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அண்டு உங்களுடைய தங்குறதுக்கு இடமும் ஏற்படுத்தி வசதி கொடுத்து ப்ளஸ் சேலரியோடு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தமிழக அரசு மூலயமாக தாட்கோ சார்பில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.